இன்னைக்கு வரும்போது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட வேண்டியவரானா கைது செய்யப்பட வேண்டியவர். வெங்கையா நாயுடு அப்படின்ற கல்வெட்டுல துணை ஜனாதிபதினு இருக்கும். 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வரக்கூடிய அடுத்த சமுதாயத்தினர் ஒருவேளை அந்த சிலையை இருக்கும்போது அதை பார்த்தார்கள் என்றால் துணை ஜனாதிபதி வந்து திறந்திருக்கிறாரா என்று சொல்வார்கள். அந்த மரியாதைக்காக சரி, நீ மரியாதையை பார்ப்பியோ கொள்கையை பார்ப்பியா? அது என்ன காங்கிரஸ்னா கசக்குது உங்களுக்கு, ஆர்எஸ்எஸ் பாஜகனா அப்படியே உங்களுக்கு இனிக்குதுங்க. பட்டியல் தெரியுதா, உங்க ரோடு தெரியுதா? ஒரு ஆன்மீக எடப்பாடி மாதிரி இருக்கணும், செல்வி ஜெயலலிதா மாதிரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கருணாநிதி அவர்கள் கூட கொஞ்சம் நீக்கு போக்கா இந்த மாதிரி நடத்த அனுமதிக்கல. இது பெரியார் மண்ணு அப்படின்ற ஒரு கௌரவத்துக்காவது சில விஷயங்களை விட்டு கொடுத்து ஏதோ பண்ணி நெளிவு சுழிவாக நடத்த விடாமல் பண்ணிட்டு இருந்தார். பகிரங்கமாக நடத்த கேட்டால் கோர்ட்டு நீக்க தான் வந்துச்சு முளைச்சி. உங்களுக்கு எவ்வளவு ஆர்எஸ்எஸ் பாஜக கூட எவ்வளவு பாஜக இன்னும் சொல்லப்போனால் நீர் ஊற்றி வளர்த்ததே திமுக திராவிடம். டெல்லியில் பாஜக காலால் சொல்கிற வேலையை கையால் செய்துட்டு இருக்கு. திமுக எதையும் எதிர்க்கவே இல்லை இன்ன வரைக்கும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதுங்க. ஏகலை இவனை போன்றவங்களை குற்றம் சொல்லுங்கன்னு சொல்ல வராங்க. இப்போ சவுக்கு சங்கர் தானே பேசிட்டு இருக்கிறோம் எல்லாரும். ஆமாம், கரெக்டா? நேரு விஷயத்தை பேசுகிறோமா? இல்லை, இது அரசனுடைய ஒரு டாக்டிக்ஸ். இதெல்லாம் கரெக்டா? நேரு தூக்கி கிடப்பில் போடு, பள்ளத்தில் போட்டு. நியாயமா டிஜிபியோ இல்ல லஞ்ச ஒழிப்பு துறையோ அமைச்சர் கே என் நேரு மீது வழக்கு போட்டிருக்கணும்ல சார்? இங்க சவுக்கு சங்கர் மீது காட்டின வேகத்தை இங்க கட்டாயம் போட்டிருக்கணும். ஏன் காட்டல? அது போட்டாதான் அரசு ஆதரவுன்னு சொல்லணும். பாத்துக்கிட்டே சார், உண்மையிலே வந்து பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கா இல்ல திமுகவோட கூட்டணி வச்சிருக்கான்னு தெரியல. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த வாரம் பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சியில மிக முக்கியமான 3 தலைப்புகள்ல பேச இருக்கிறோம். முதல்ல 1000 முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட சவுக்கு சங்கருடைய கைது பற்றி நாம் பேசியே ஆக வேண்டும். அந்த கைது செய்யப்பட்ட முறை என்பது சரியா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, பொதுவாக இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நான் பொதுவாக சவுக்கு சங்கரை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. அது முரண்பட்ட விட நிறைய இருக்குது. நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளாக இருக்கிறோம். 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம். என்கிட்ட அவ்வளோ சொத்துலாம் ஒன்றும் வரல. அது வேறு விஷயம். இருக்கட்டும், நம்ம அதை குறை சொல்ல வேண்டியதில்லை. அவர் முடி இருக்குது, முடிச்சுக்கிறாரு, அது வேறு விஷயம். நான் ஒரு தகவலை பேசியிருந்தேன். அதாவது ஒரு பத்திரிகையாளர் என்கிற பெயரில் ஒரு விஷயத்தை எப்படி பேசணும், எப்படி அணுகுறோம் அப்படின்றப்ப ஒரு சீருடை பணியாளர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அருண்குமாரை ஒரு சிட்டி கமிஷனர் ஏடிஜிபி கேடரில் இருக்கிறவரை போயிட்டு தரம் தாழ்ந்து பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, ரவுடி வேற ஒரு மாதிரியான வார்த்தைகள் தரக்குறைவாக பேசுகிற போகிற போக்கில் அதுக்கு எப்படி அதை ஏற்க முடியும்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ நிறைய நண்பர்கள் நீங்கள் என்ன சிட்டி கமிஷனருக்கு ஜால்ராவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் என்ன தகவல் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக பேசும்போது சக பத்திரிகையாளர்கள் இப்படித்தானே ஒரு சமூக பார்வை இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் ஊழலில் கொண்டு வரீங்க, போகிறீங்க, பேசுகிறீங்க, அப்புறம் பார்த்தா அது அப்படியே காணாமல் போகுது, அப்புறம் என்ன நடக்குதுன்ற விஷயம்லாம் இருக்குது. ஒரு நீங்கள் விமர்சனம் பண்ணுறப்ப நீட்டாக விமர்சனம் பண்ணுங்க, குற்றச்சாட்டு வையுங்க. அது வழக்கு வரந்தால் சந்திச்சுட்டு போங்க. அவர் எதிர்கொள்கிறாரு, நீங்கள் வழக்கு அவர் மேலே போடுறீங்களோ, அவர் உங்கள் பேரில் போடுறீங்களோ, அது வேற விஷயம். அவதூறாக பேசக்கூடாதுலாம் நம்ம பேசி போட்டிருந்தோம். பேசுறது தப்பு, இது அநாகரிகம், இப்படிலாம் பேசவே கூடாது, இது கண்டிக்கக்கூடியது, பத்திரிகையாளர் போர்வையில் இது செய்யாதீங்க அப்படின்னு. இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு வரும்போது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட வேண்டியவரானா கைது செய்யப்பட வேண்டிய வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு சரியா தவறா இல்லையா, அது நீதியா நேர்மையா, அது நீதிமன்றம் பார்த்துக்கும். கரெக்ட். இவங்க போட்டது பொய் வழக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த இடத்துல அவருக்கு உண்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும். சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படத்துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்தாரா, இவர்கிட்ட இந்த மாதிரி என்னுடைய வீடியோ நீக்குன்னு சொன்னாரா? சொன்ன உடனே அதெல்லாம் முடியாது, 10 லட்ச ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாரா? இல்லைன்னு சொன்ன உடனே கையில் இந்த 2 லட்ச ரூபாய் பிடிங்கிட்டு மிரட்டி அனுப்பிச்சாரன்றதெல்லாம் அடிச்சு அனுப்பிட்டாங்கன்றதெல்லாம் நல்லாவே தெரியுது. புட்டப் கேஸுன்னு போடுவாங்க தான், புரியுதுல? ஏகலை மேல கூட நாளைக்கு போடுவாங்க தான். பொய் வழக்குன்னா அதான் அப்படிதான் போடுவாங்கல்ல. 7 years போயிட்டு இருக்கிறப்ப கூப்பிட்டு என்னை இந்த மாதிரி சண்டை போட்டுறாருன்னு என் மேலே கேஸ் போடலாம். அதுக்கு பேர் தான் பொய் வழக்கு. அப்படிதான் போட்டிருக்காங்க. அதை கைது பண்ணணும் அப்படின்னா அது ஒரு முறை இருக்கு. சம்மன் கொடுத்துருக்காங்க, பதிலும் கொடுத்துருக்கிறாரு. இப்படி கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதான் கண்டிக்கக்கூடியதா இருக்குது. இல்ல சார், உலகத்திலேயே இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரியான கைதை நானும் கேள்விப்பட்டேன். இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமா நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். இப்படி அதாவது கைது செய்யுங்க, நீங்கள் வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க, விசாரிக்கிறீங்க, கைது பண்ணுங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. இப்போ கூட சொல்ல வரேன், மறுக்கவே இல்லை. அது நீங்கள் ஃபால்ஸா இல்லையானா அவர் உடச்சிட்டு போக போகிறாரு. அவருக்கான ஃபுட்டேஜ் இருக்கும், அவருக்கான ஆர்குமெண்ட் இருக்கும், அவருக்கான சாட்சியங்கள் இருக்கும்.
அது நாளைக்கு வந்து பொய் கேஸ்ன்னு உடஞ்சிட்டு போக போகுது. அப்புறம் என் மேலே நீங்கள் பொய் கேஸ் போட்டீங்க அப்படின்னு அவர் டெஃபர்மேஷன் போகிற வாய்ப்பு இருந்ததுன்னா சட்ட போராட்டம் அது தனி ஆகும். புரியுதில்லை உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சதுனாக்கா ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊழல் முறைகளை வெளியிடுறவராக கருதப்படுகிறார். அப்படின்ற பேரில் ஒரு வழக்கு வந்து என்னை வந்து அவதூறாக சொல்லிட்டீங்கன்னா வழக்கு இப்போ என் மேலே கூட ஒருத்தர் பேசியிருந்தாங்க, நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். இன்னும் இது வரைக்கும் எடுத்துக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. அது சட்ட ரீதியாக நான் இப்போ மேற்கொண்டு கொண்டுட்டு போகணும். அதுக்கு என்கிட்ட இருக்கிற பவரை வந்து பயன்படுத்தி கைது பண்ணுற முறைன்னு ஒன்று இருக்குதுல்ல, அவங்கள கேட்டால் அது சரியாக தான் கைது நாங்கள் முறையாக தான் பண்ணுறோம். வீட்டுக்கு போனோம், ஏற்கனவே கூப்பிட்டு விசாரிச்சிட்டோம், விளக்கெல்லாம் கேட்டுட்டோம். ஸோ எங்களுக்கு முகாந்தருக்கு நாங்கள் கைது பண்ண போகிறோம். கதவு சாத்திட்டுக்கிறாரு. இல்லை அவரு வக்கீல் வரட்டும் அப்படின்றப்ப கால அவகாசம் கொடுத்துருக்கலாம். வக்கீல் வர்றதுக்குள்ளே என்ன நடந்துருதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. புரியுதில்ல? இப்போ நீங்கள் இந்த தீயணைப்பு மீட்பு நடவடிக்கை குழுவை கூப்பிடுறீங்கன்னாக்கா ஒரு அவசர காலம், ஒரு இடத்துல ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், ரெஸ்கியூ டீம் வருது, ஒரு பில்டிங்கில் வந்து இது பண்ணிட்டார், அதான் மீட்பு குழுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ பில்டிங்கில் மாட்டிக்கிட்டாரா, அவர் சிக்கலில் இருக்கிறாரு அப்படின்றப்ப தான் மீட்கிறதுக்காக நீங்கள் அதை அழைக்கலாம். இங்கே நீங்கள் கைது நடவடிக்கைக்காக போயிருக்கீங்க, பேசுறீங்க, அவர் அட்டன் பண்ணுறாரு, என் வக்கீல் வரட்டுங்க, வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன்னு சொல்கிறாரு. கரெக்டா? என்ன இதுக்கு காத்துட்டு இருக்கிறதுல என்ன உங்களுக்கு போயிடுது? இப்போ என்னன்னா ஒரு ஏதோ பேசியிருக்கிறாம்பா, கைது பண்ணுறது நியாயம்தான்பா அப்படின்னு சொல்கிறத போயிட்டு என்ன ஆயிடுச்சு, இது போலீஸ் அராஜகம்ன்ற வார்த்தையில் இப்போ வந்து நிற்கிறோம். அப்போ அதுக்கு இடம் கொடுக்குறது யாரு? நீங்கள் உண்மையிலேயே நடவடிக்கைன்னு தான் எடுக்கிறீங்களா, இல்லை அந்தாலும் நீங்கள் வளர்த்து விடணும்னு சொல்லிட்டு தூக்கி விடுறீங்களா என்ற கேள்வியும் வருதா இல்லையா? இப்படி ஒரு பார்வை இருக்கு. ஆமாம், கைது பண்ணுறது இப்படி இப்போ எல்லாருமே பார்க்குறோம், நமக்கு தோணுதில்லை இது கண்டித்து பேசுறது இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவன் பேசுறதே சவுக்கு சங்க, நீ இப்படிலாம் பேசாதப்பா, விமர்சனம் பண்ணு, அநாகரிகமான வார்த்தையை போடாதுன்னு போட்டு பேசணும். கஞ்சா வைத்திருந்தாருன்னு ஒரு டைம் அரெஸ்ட் பண்ணும்போது இவ்வளோ இதுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு நீ என்ன பண்ற, என்ன காத்து நீர் என்ன கெட்டு போச்சுன்ற, வக்கீல் வரட்டும், என்ன 10 நாள் ஆகுமா வக்கீல் வர்றதுக்கு? 10 நாளுக்கு நீங்கள் வீட்டு வாசல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கணுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை உடனே போயிடுமா? இல்லை அவர் அடுத்த நாள் எங்கன்னா அந்த அண்டர்கிரவுண்டில் எங்கன்னா பதுங்கிட்டு போயிட்டு உடனே பெயில் எடுத்துருவாரா? புரியுதில்லை உங்களுக்கு? பல கேள்வி இருக்குது. நீங்கள் போகிறப்பவே அந்த வீடு, அதனுடைய இடம் எங்கே, அதனுடைய போக்கு என்ன, தப்பிக்க வழி இருக்குதா இல்லையான்னு இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் டீம் போவாங்க எப்பவுமே. புரியுதில்லை? இப்போ என் வீட்டுக்கு வராங்கன்னா முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, இப்போ தப்பிக்கிறதுக்கான வழிலாம் இருக்குதா இல்லையா ஏகலைவன் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து நிற்பாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு, அது வேறு வழி இல்லை, உள்ளே தான் இருக்கிறாரு தெரியுது, அட்டன் பண்ணுறாரு, வக்கீல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வக்கீல் வந்துட்ட உடனே வக்கீல் தட்ட போகிறாரு, கூட போயிட்டு இந்த மாதிரி காரணத்துக்காக நாங்கள் கைது பண்ண சொல்லி கொண்டுட்டு போகலாமே. உடைச்சு கதவை உடைச்சு உள்ள வர வேண்டிய அதுக்கு இந்த டீம் ஏன் வரணும் சொல்லுங்க? இப்போ தீயணைப்பு மீட்பு படை வந்துட்டு ஷீமா அகர்வால் அவங்க இதில் இருக்குது, அவங்க தான் டிஜிபி. இல்லை டிஜிபி அவங்க தான் உண்மையிலே சொல்ல போனாக்கா இப்போ டிஜிபியா நீங்கள் அவங்கள தான் போடணும். ஓகே, பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் போட்டிருந்தாங்கல்ல, இவங்கள தான் போட்டுருந்து சீனியரிட்டி இவங்க தான் வராங்க. இவங்க வந்து அதிமுக முன்னாடி சிட்டி கமிஷனர் இருந்தார்ல விஸ்வநாதன் சார், ஏகே விஸ்வநாதன், அவங்களுடைய இது அதிமுக சார்பு, சரி விட்டுரு ஏதோ புகார் நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்தது சந்தீப் ராய் ரத்தோர் சிட்டியில் இங்கே கமிஷனர் இருந்தார்ல, வந்து கொலை வழக்கு நடக்கிற வரைக்கும் வந்து மாற்றப்பட்டார்ல, சரி அவர் மேலே உங்களுக்கு வெறுப்பு ஏதோ காரணம் வேணாம் விட்டுருங்க. அப்புறம் சந்தீப் மிட்டல்னு ஒருத்தர் இருக்கிறார், புரியுதில்ல உங்களுக்கு? அவரையாவது நீங்கள் போட்டிருக்கலாம். சீனியாரிட்டி பற்றி நிறைய பேர் இருக்காங்க. 7வது இடத்துல இருக்கக்கூடிய அபய் குமார் சிங்கை கொண்டு வந்து இப்போ போட்டிருக்காங்க அந்த பஞ்சாயத்து அங்கே. இப்போ நான் என்ன வரேன்னா, இங்கே தீயணைப்பு துறை டிஜிபியாக அந்த அம்மா இருக்கிறாங்க, நீங்கள் வந்து இங்கே சிட்டி கமிஷனராக இருக்கீங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்ணி இப்போ இங்கே தீயணைப்பு துறை எப்படி வந்திருக்கும்? பொதுவாக இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, காவல்துறை வந்து ஒருத்தர் உள்ள மாட்டிக்கிட்டாரு மீட்கிறதுக்காக நீங்கள் வரணும்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் சிட்டி போலீஸ் கமிஷனர்ன்ற பேரில் இவர் அழுத்தம் கொடுத்து தீயணைப்பு துறையை அங்கே வர வச்சிருக்கலாம். கரெக்டாக ரெண்டில் என்ன ஒன்று நடந்திருக்கும். நாளைக்கு இது இன்வெஸ்டிகேஷன் கேஸ் விசாரணையிலே தெரியும், காவல்துறை உங்களை அழைத்ததா அப்படின்னு காவல்துறை இந்த கூண்டில் நிற்க வச்சு தீயணைப்புத்துறை அந்த கூண்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க. அப்போ அவர் இல்லைங்க எங்களுக்கு தொலைபேசி வந்தது, யார் பண்ணாங்க, ஏசி பண்ணார், இன்ஸ்பெக்டர் பண்ணார், யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் என்னன்னு பண்ணீங்கன்னு, உள்ள ஒருத்தர் மாட்டிட்டு இருக்கிறாரு அதனால எங்களை உடைக்க சொன்னாங்க, நாங்கள் உடைச்சோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நடக்கும். சட்டப்படி அவங்க தப்பிக்கிறதுக்கான லீகலாக போயிடும்.
எது இருந்தாலும் இது வந்து ஒரு மனசாட்சிக்கு விரோதமானது. இது வந்து ஒரு குரூரமான கைது. ஓகே நீங்க சார். இப்படி செய்திருக்க கூடாதுன்றது தான் நம்முடைய கண்டனமா இருக்கு. அதை உடைச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் லாக்கர்லாம் உடைச்சு அதுல இருந்து அதை பணம்லாம் செய்யலாம். என்னன்னா அவங்க வந்து அந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணம் கேட்டு எங்ககிட்ட இந்த 2 லட்சம் ரூபாயை புடுங்கிட்டாரு அப்படின்னு வந்துட்டாவே, பணம் சர்ச் பண்றதுக்காக வீட்டுல தேடுதல், பணத்தை நாங்க தேடுறதுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கலாம். அது அவங்க சொல்றாங்க நேரடியா, நீங்க வீடியோ எடுத்துக்குங்க, வீடியோ எடுங்க சார்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறாங்க. அது எனக்கு இவ்வளவு தூரம் போகணுமா? கோடாரி வச்சு அதை உடைக்கணும். திறந்து விட்டுனா திறந்து விட போறாங்க. புரியல உங்களுக்கு? அங்கதான் இருக்கிறாரு சவுக்கு சங்கர். அவங்க மிஸ்ஸஸ் அங்கதான் இருக்கிறாங்க, அவங்க அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. இப்ப திறக் பண்ண சர்ச் பண்ணணும், பார்க்கணும். பண விவகாரம் இருக்குது, நீங்க அடிச்சு பிடிங்கிட்டுன்னு பண விவகாரத்தில் தானே கேஸு. சர்ச் பண்ணணும், நான் வந்து தேடுதல் இது பண்ணணும், நீங்க திறந்து விடுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை, அது எதுக்கு அவருக்கு கோடாலி வச்சு உடைக்கிறது, இன்னொரு இதை வச்சு உடைக்கிறது? இதுதான் சொல்ல வரேன். இது ஒரு அத்துமீறிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரமே ஒரு பதிவு போட்டிருக்கிறார். என்னன்னு போட்டிருக்கிறாரு? நான் வந்து சவுக்கு சங்கரை ஆதரிப்பவன் கிடையாது, இது வரைக்கும் ஒரு சேனல் கூட நான் பார்த்ததும் இல்லை. சரி, பட் இந்த கண்டினியூஸான இந்த அரெஸ்ட், இட் இஸ் அ ப்ரூட்டல் அண்ட் ஹராஸ்மெண்ட் அப்படின்றார். மோசமான ஒரு அணுகுமுறை. அதுதான் நம்ம சொல்ல வரோம். எனக்கு என்னன்னா, காத்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன போயிடுது உங்களுக்கு? அதான் திருப்பி திருப்பி கேட்குறேன். நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். சவுக்கு சங்கருக்குமே தெரியும். சனிக்கிழமை ஆனா தேடுவாங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆனா எப்படியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. தெரிஞ்சுதான் உட்காந்துட்டு இருக்கிறாரு வீட்டுல. குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டு, இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எங்கன்னா போய் எஸ்கேப் ஆயிட்டு வந்துருவாங்க. பெயில் கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இருக்கவே மாட்டாங்க. ஆனா அவரு தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு, வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்படியும் போலீஸ் வரும், தூக்கிட்டு போனாங்கன்னா சனி ஞாயிறு அப்புறம் பெயில் கிடைக்கிறது கஷ்டம், வேற கேஸ் போடுவாங்க, அவரை குண்டாசும் போடுவாங்க. எல்லாம் தெரிஞ்சு தானே உட்காந்துட்டுக்கிறாரு. தெரிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறப்ப நீங்க போறீங்க, சார் கைதுனா அப்போ வக்கீல் வரட்டும், உட்காந்து பேசிட்டு காரணத்தை சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு போங்க. வக்கீல் வந்து படையை வச்சு தடுத்துட முடியாது, இல்லை தடுக்க முடியாது. எங்களுக்கு அரெஸ்ட், ஆமா கேஸ் கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு ரைட்ஸ், நாங்க அரெஸ்ட் வாரண்ட் வச்சுக்கிறோம், அரெஸ்ட் பண்றோம், ஏதோ சொல்லிட்டு போங்களான்ற. திரு சவுக்கு சங்கர் பேசும்பொழுது ஒரு வீடியோல, கைது செய்யறதுக்கு முன்னாடி வீடியோல பேசுறாரு. நான் நேற்று பேசிய காணொலியில திரு அருண் ஐபிஎஸ் பற்றி பினாமி பேர்ல சொத்துக்களை தெரியல எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. நீங்க தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் கார்னர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் தான். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் ராவணாலே, இங்க ஒரு வார் நடந்துட்டு இருக்கும் காக்கி சட்டைகளுக்குள்ளார. யார் அதிகாரம்? ஒன்று சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர், ஒன்று டிஜிபின்றது ஒன்று. ஒரு பெரிய வார் நடந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்த தொட போறது யாருன்னு. ஏன்னா எல்லா தலைநகரங்களோட முதன்மை தலைநகரம்ன்றது சென்னை சிட்டி. இங்கதான் உங்களுக்கு முதலமைச்சர் இங்கதான் இருக்கிறார். அதில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கௌரவமான பதவின்றது ஒன்று. இன்னும் பலான சலுகைகளும் இருக்கும், அது வேற விஷயம். அந்த போட்டி இருக்குல்ல, அந்த போட்டியின் பேர்ல யாரோ ஒரு டீமுக்கு நீ வேலை செய்யற அந்த கேள்வி எனக்கு இருக்குது. நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இதையும். நீ குறிப்பா அருணுடைய இந்த எப்ப எடுத்தாலும் அருணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, மற்ற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இல்லையா? அப்ப ஏதோ சம்திங் ராங், அங்க வேற ஏதோ பிளாக்மெயில் நீ பண்ணிட்டு இருக்கிற, நான் இது செய்துட்டு இருப்பேன், நீங்க என்ன எதுவும் கண்டுக்க கூடாதுன்ற ஒரு காரணம் அதுக்குள்ள இருக்குதுல்ல. நீங்க ரெண்டு பக்கமும் பார்க்கணும். வேற ஏதாவது பேசியிருக்கிறாரா? வேற யாருன்னா போலீஸ் ஆஃபீஸர் பேசியிருக்கிறாரா? ரொம்ப அதிகமா இவரை தான் பேசுறேன். ஏன், என்ன காரணம்? ஏதாவது தனிப்பட்ட எல்லாருமே இருக்குமோ? பினாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் பினாமியா இருக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு ஒரு கொஞ்சம் கூடுதலா பணம் வந்துச்சுன்னா உன் பேர்ல நான் ஏன்னா ஒரு பினாமியா நான் செய்துட்டு போகலாம். அது எல்லாத்துலயும் எல்லா அரசியல்வாதியும் செய்யறது தானே, என்ன புதுசு இருக்குது? நீ குறிப்பிட்ட ஒரு அதிகாரி மட்டும் கார்னர் பண்ணக்கூடிய காரணம் என்ன? அந்த கேள்வியும் இருக்குது இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம். நான் அதை வந்து நியாயப்படுத்தலை. இவர் பேசிட்டு இருக்கிறது முழுக்க நேற்று ஒரு ஊழல் இவர் போட்டாரு, உடனே ஊழல் ஒழிஞ்சிருச்சான்னு என்ன? நீ பேசின எத்தனையோ விஷயத்துல, நீ நேற்று விழுந்து பேசின விஷயத்துல இன்னைக்கு பேசாம உட்காந்துட்டுக்கிற இதே சவுக்கு சங்கர். என்ன காரணம்? ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரபலமான ரியல் எஸ்டேட் நீ பேசிக்கிட்டே இருந்தீங்க, என்னத்துக்காக பேசின? இப்போ குடியிருக்கிற வீடு வந்து இன்னொரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தினுடைய அந்த அவங்க கட்டணத்தில் இருக்குதுன்றாங்க. காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம், உடைச்ச வீடு காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம், வேணாம் இல்லைன்னு சொல்ல வரல. அது பிற்பாடு திரும்ப பேசவே இல்லை எதையுமே. அப்படி பல கேள்விகள் இருக்குது. அதனால சொல்ல வரேன், நீங்க குறிப்பிட்ட ஒரு அதிகாரி பேசுறது கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்குது, பிளாக்மெயிலுக்கா வேற என்ன காரணம்ன்ற கேள்வி இருக்குது. அதன் பேர்ல அவருக்கு ஒரு பழி வாங்குற நடவடிக்கை கூட இருந்திருக்கலாம். அது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். சாதாரண இன்ஸ்பெக்டரே வந்துட்டு அதான் உனக்கு ஆச்சா பார்த்துக்கினே இருக்க, மாவை மட்டும் மாட்டுட்டு என்கிட்ட அப்படின்னு பார்த்துன்னு தான் பேசுறாங்க. தூக்கி மாட்டுற நேரத்தில் தூக்கி வச்சு சுருக்கு எடுத்து அனுப்புவாங்க, கரெக்டா? அப்புறம் ஒரு கமிஷனர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார்ல, பழி வாங்குவார், நடவடிக்கை எடுப்பார், எல்லாம் தெரிஞ்சே இருக்குது.
அதை அவர் செய்கிற சட்ட ரீதியாக நீங்கள் எதிர்கொண்டுக்குங்க. நீ தான் விதைச்சிருக்கிற, நீ தான் இருக்கணும். அவர் விதைக்கிறாருன்னா அவர் அறுத்துட்டு போகட்டும். இது வரைக்கும் ஓகே. ஆனால் இந்த கைதுன்றதை அது வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் வீட்டில் மலத்தை அடித்தப்போ நான் கண்டித்து இதே மாதிரி தான் பேசினேன். புரியுதில்ல உங்களுக்கு? என்ன 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 காரணத்துக்காக இவ்வளோ வெறி கொண்டு வீட்டில் மலத்தை கொண்டு போய் கொட்டணும்? அதுக்கான பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருன்றது, என்ன பின்னணி? ஊர்வலமாக போகிறாங்க. இதே ஊர்வலம் வந்து நாளைக்கு முதலமைச்சர் வீட்டில் எதனா பண்ணிட்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா சட்ட ஒழுங்கு போலீஸ் உள்பட அன்றைக்கி நம்ம கண்டித்து பேசணும். இன்றைக்கும் இதை நம்ம கண்டித்து பேசலாம். சவுக்கு சங்கர் அவர் செய்வது சரியான ஜேர்னலிசமா, சரியான முறையா இல்லையா, அவர் தனிப்பட்ட ஒரு அதிகாரி குறிப்பிட்டு அவர் மட்டுமே பேசிட்டு இருக்கிறது சரியா, அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் இந்த கைது பண்ண விதம் இருக்குல்ல, கொஞ்சம் நீங்கள் விட்டு பிடிச்சிருக்கலாம். என்ன அவசரம் மிஸ்டர் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? இப்போ எல்லாருமே பார்க்குறவங்களுக்குலாம் என்ன தோணுது? ஒரு சிம்பத்தியை குரூரமாக இப்படி எதுக்கு சவுக்கு சங்கம் மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி விடுதில்ல? அந்த இடத்த நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னு தான் நான் கேட்குறேன். டியூட்டியை நீங்கள் செய்யணுமா, வேணான்னு சொல்ல வரல. புரியுதுல? கைது யாருமே பண்ணக்கூடாது, பத்திரிகைக்காரங்களாம் பேசினாக்கா அது வந்து தொட்டா உடனே அராஜகம் அப்படிலாம் நான் பேசவே வரல. உங்கள் டியூட்டியை நீங்கள் செய்யுங்க. அராஜகம் என்பது இதுதான் அராஜகம். போய் கைது பண்ணிட்டு வர்றது அராஜகம் இல்லை. அப்புறம் மக்கள் பேசிட்டு போட்டோம், சவுக்கு சங்கர் உண்மையை பேசிட்டு இருக்கிறான், வேணும்னு கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க அப்படின்னு அவங்க மக்கள் பேசிட்டு போட்டோம். அது ஒன்று, அது மக்களுடைய பார்வை இல்லை. மக்கள் மன்றத்தில் விட்டுறலாம். அதை நான் என் சட்டப்படி அவன் வந்து லீகலாக இந்த மாதிரி மிரட்டிருக்கிறேன், நான் கைது பண்ணி உள்ளே வச்சுக்கிறேன். பொய் வழக்கா இல்லையான்னு நாளைக்கு வந்து தீர்ப்பில் தெரிஞ்சிடும். மாட்டிக்கிட்டு போங்க 2 பேரும், அது வேற விஷயம். ஆனால் இந்த விதம் வந்து எனக்கு சகிச்சிக்கவே முடியல. போயிட்டு பூட்டை வச்சு உடைக்கிறது, உள்ளே போயிட்டு அப்புறம் அந்த உள்ளே அங்கேயே தான் இருக்கிறாங்க, ஆள் திறந்து விட போகிறாங்க. அதையும் உள்ள லாக்கர் அந்த பீரோ, அது என்னது, அது அந்த ட்ராவா அது மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒரு பணம் ஏதோ கொஞ்சம் இருந்து 25,000 அது பார்க்குறப்ப அவ்வளோதான் தோணுது. அதை எடுத்து நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க சார், ஆதாரப்பூர்வமாக மாற்றிக்கிறாங்களாம். புரியுதுல உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப குரூரமானது. இப்படிலாம் நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன நீங்கள் பேசுனீங்கன்னா நான் என்ன வேணாலும் குரூரமாக செய்வேன்னு நீங்கள் வந்து காட்டுறது வந்து அது நல்லதில்லை. ஒரு அன்யூனிஃபார்ம் செய்துட்டு போகலாம். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிற நீங்கள் செய்கிறீங்கன்னா அது வரலாறு முழுக்க காலம் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. புரியுதுல உங்களுக்கு? இது வந்து நாளை வரக்கூடிய அடுத்த தலைமுறையினர் வந்து ஜேர்னலிசம்ல நம்ம ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சோம்னாலே இதுதான் பிரச்சனை நடக்கும். இல்ல, எடுத்து வைக்கிற விதம் இருக்குது. இப்ப நான் நிறைய பேரை பேசிட்டு இருக்கிறேன், நான் ஒருத்தர் போய் பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறேன்னாக்கா சிக்குவாங்க. புரியுது இல்ல? பேசி விமர்சனமா வச்சுட்டு போ, அது வேற விஷயம். ஆனா நான் பிளாக்மெயில் பண்ணி பணம் விட்டு சம்பாரிச்சுனே இருந்தேனாக்கா அடுத்த தலைமுறைக்கு நான் தப்பா வழிகாட்டுறேன்னு அர்த்தம். இதே வார்த்தை இங்க யூனிஃபார்ம் சர்வீஸுக்கும் பொருந்தும். நீங்க இப்படிலாம் வந்துட்டு அன்ரூல் ரூட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சட்டவிரோத நடவடிக்கை, ஒரு குரூரமான கைது நடவடிக்கைன்னு காட்டுற போக்கு வந்து அடுத்த யூனிஃபார்ம் சர்வீஸில் வரக்கூடிய யங் ஜெனரேஷனுக்கு நாம் என்ன வேணாலும் செய்யலாம், சட்டத்தில் அங்கங்கே ஓட்டம் இருக்குன்னு நம்ம தப்பிச்சுக்கலான்ற அந்த எண்ணமும் வந்தது, ஓட்டமும் அந்த திமிரும் வந்துடும். இது ஏற்புடையது அல்ல. இதுதான் நம்ம சொல்ல வரோம். கைது அவர் வந்து வெள்ளிக்கிழமை ஆனாக்க போய் தலைமறைவாக தெரியாதா? முடியும். ஏதோ ஒரு வழக்கு விஷயமா நீதிமன்றம் போயிட்டு வந்தேன்னு போட்டிருந்தாங்க. ஆமாம், இருந்துகிட்டு இருக்கிறவரை போயிட்டு நீங்கள் இவ்வளோ மோசமாக இப்படி பண்ணிட்டு போய் கைது பண்ணுறது வந்து ஏற்புடையதல்ல. இது கண்டிக்கக்கூடியது. நாளைக்கு இந்த பக்கத்தில் நான் சொன்ன ஜேர்னலிசத்துக்கு ஒரு அடுத்த தலைமுறை என்ன புரிதலோடு இருக்குன்ற மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் உங்களை மாதிரி படிச்சுட்டு வர இளம் பிள்ளைகள் வந்துட்டு நேராக போகிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் டிஜிபி பார்க்குறாங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்றோடனே இந்த புத்தி தான் வரும். மாடலாக எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் நம்ம பண்ணலான்னு. புரியுதுல உங்களுக்கு? அரசும் வந்து இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். எல்லா பேரும் அரசு மேல தான் சேரும். எவ்வளவு பேசிட்டு இந்த அரசு தொடாம விட்டா எப்படி இருக்கும்? திமுக அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய போலீஸ் இப்படி வந்து அத்துமீறி செய்துட்டு இருக்குது. இது நாளைக்கு உங்களுக்கு கெட்ட பேரா இருக்குமா இல்லையா அந்த கேள்வி வருதா இல்லையா? ஒன்றும் இல்லை, முத்துக்கருப்பன் டிஜிபியா வந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு. அவர் தான் வந்துட்டு இவரை கைது பண்ணவர். பிறகு கருணாநிதிக்கிட்டே சரண்டர் ஆகிட்டாரு அப்படின்றதுக்காக வேண்டி இந்த அம்மாவுக்கு கோபம் இருக்கும்போது தான் ரிட்டையர்டு. முறைப்படி ஒரு டிஜிபி யாராக இருந்தாலும் சரி, ஒரு அதுக்குன்னு முறைப்படி அணிவகுப்பு செய்து அங்கே இளம் தலைமுறைகிட்ட ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு அவரை வழி அனுப்பி கௌரவமாக அனுப்பி வைக்கிறது நடைமுறை. இந்தியா முழுக்க இருக்கிற நடைமுறை. ஒரு டிஜிபி மரபுன்னு சொல்கிறது அது செய்யவே இல்லை. அவர் அப்படியே கிளம்பிட்டார். அப்போ இதெல்லாம் ஒரு ரோல் மாடலாக அரசு செய்யக்கூடிய தவறை வந்து பார்க்குறாங்கல்ல. அப்போ அந்த அதிகாரிகள் செய்கிற தவறை பார்க்குறாங்கல்ல. இந்த இடத்துல திமுக அரசு இது விமர்சனம் செய்கிறான், ஊழல் அம்பலப்படுத்துகிற பேரில் ஒரு வக்கரமாக பேசிட்டு இருக்கிறாரு, இது ஏற்புடையதல்ல. அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, வழக்கு போடு, நீதிமன்றத்தில் நிறுத்து, தண்டனையை வாங்கி கொடு. புரியுதில்ல? அதையெல்லாம் செய்யணும். கைது பண்ணுறதுல காத்துக்கிட்டு இருந்து பண்ணியிருக்கலாமேப்பா, அதை தான் சொல்ல வரேன். என்ன பெரிய தீவிரவாதியை சுற்றி வளைச்சிட்டு விட்டாக்கா இதோட அவர் சூசைட்டை வந்து குப்பியை கடிச்சிருவாரு, அதுக்கு முன்னாடிப்பா அவர் மீட்டுட்டீங்களா? சொல்லுங்க, எனக்கு புரியல. எனக்கு சவுக்கு சங்கர் வந்துட்டு தன்னை பிடிக்க வர போகிறாங்கன்னு குப்பியை கடிச்சிருவாரோ?
என்ன அவசரம் உங்களுக்கு? இல்ல எகிரி குச்சி ஓடுறாளா? இல்ல எகிரி குச்சி ஓடுற அளவுக்கு அங்க இல்ல. இவரால இல்ல. எகிரி குச்சி ஓடவும் முடியாது. அப்படிப்பட்ட ஆளு இல்ல. உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. என்ன அவசரம் உங்களுக்குன்ற? அதுதான் குரூரமாக இந்த அரசினுடைய செயல்பாட்டை விமர்சிக்கக்கூடியதா இருக்குது. ஏற்புடையது அல்ல. இந்த கைது பத்திரிகையாளர்களுக்கு, குறிப்பாக ஊழல் முறைகேடுகளை அம்பலப்படுத்துபவர்களுக்கு, துணிந்து பேசக்கூடியவர்களுக்கு நீங்க மறைமுகமாக எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு பெரிய எச்சரிக்கை இது. இது சரியான போக்கு அல்ல. அரசும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இது நல்லதல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். ராவணோட நிலைப்பாடுன்னு பார்த்தோம்னா திரு சவுக்கு சங்கர் அவர்களை என்டாஸ் பண்ணல. அவர் கைது செய்யப்பட்ட விதத்தை தான் நம்ம. ஆமா, எனக்கு அது இல்லை. வழக்கு எல்லாருமே போடுவாங்க. நமக்கு என்னன்னு வந்துச்சு, நான் ஒருத்தர் அது ஒரு பெரிய அதிகாரியை, ஐஏஎஸ் அதிகாரி முகமும் பார்த்தது இல்லை. உங்களுக்கே தெரியும், நீங்க கூட இருந்துட்டு இருக்கீங்க. சம்மன் வந்துச்சு, ஒன்னதான் கூப்பிட்டுட்டு போன ஸ்டேஷனுக்கு. அரேபுரம் அவங்க அதை தான் செய்வாங்க. அது சட்ட ரீதியாக எதிர்கொள்றோம். நீங்களும் எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறார் சவுக்கு சங்கர். அது வரைக்கும் ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இதை நீங்க கைது போட்டது நியாயம் இல்லைன்னு சொல்ல வரல. போலீஸ் அப்படிதான் செய்யும். நீ இப்படிதான் பேசுவோன்னா அவங்க அப்படிதான் செய்வாங்க. அதுதான் அது மிரட்டல். ஊடகம் நீ என்ன தொடக்கூடாது அப்படின்னு எனக்கு சேர்த்து தான் நான் சொல்ல வரேன். சவுக்குக்கு மட்டும் சொல்ல, எனக்கும் இப்படியான மிரட்டல் வரும், எதிர்கொள்ளணும். ஆனா கைதுன்னு வரும்போது நீ எப்படி பண்ணணும்? இல்ல போற போக்குல இதுவே நார்மலைஸ் ஆயிடுச்சோன்னு அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப மோசமான நார்மலைஸா இந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. எந்த மாநிலத்தையும் இந்த மாதிரிலாம் ஒரு அராஜகம் இப்படி நடக்கல. ஒரு வீட்டில் போய் மலை தள்ளி கொட்டிட்டு வந்தது, அதுவே பெரிய அசிங்கமாச்சு. திரும்ப இது ஒரு அசிங்கம். ஏன் அசிங்கத்தை திரும்ப மேலே பூசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த அரசுக்கும் இந்த காவல்துறை அதிகாரிக்கு ஏன் அப்படின்னு தெரியல. நான் முன்னாடி இருந்து ஒன்று சொல்லிட்டு வரேன். எப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரிகள் இவர்கள் கீழே உட்காந்துட்டாக்கா போகும்போது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் போகணும். ஏன்னா இந்த அரசு அப்படி தான் வழி நடத்தணும். ஏன்னா தலைமை சரியாக இருந்தால் கீழே சரியாக இருக்கும்ல. தலைமை யார் இங்கே? முதலமைச்சர், அவர் கிட்ட இருக்கிற போலீஸு. தப்பு பண்ணானா ஓகே, உன்னை பற்றி விமர்சனம் பண்ணுறானா, நீ கேஸ் பொறுப்பா கோர்ட்டுக்கு கொண்டுட்டு வா, பார்த்துக்கலாம். கைது பண்ணியா போய் நியாயமாக கைது பண்ணி கொண்டுட்டு வா, அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி கொண்டுட்டு வா, செய்யலாம். இல்லை சட்டத்தில் எல்லாமும் பண்ண முடியுது இல்லை, உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை விட்டுட்டு இப்படி செய்திருப்பது சரியில்லை. அரசுக்கும் கெட்ட பேர், உங்களுக்கும் காவல்துறைக்கும் கெட்ட பேருன்னு சொல்லுவாங்க. இங்கு வேகத்தை காட்டக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை, இந்த பக்கம் அமைச்சர் கே.என். நேரு மீது இடி கொடுத்திருக்கக்கூடிய அந்த 242 பக்கங்களுக்கான குற்றச்சாட்டுகள், இதை ஊழல் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க அது தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளருக்கோ டிஜிபிக்குமே சேர்த்து ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் மீது எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சிபாரிசு கடிதம் கொடுக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கலையே. இங்க காட்டுற வேகம் இங்க காட்டியிருந்தா சுமார் 1200 கோடிக்கான அந்த ஊழலுக்கான ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். மக்கள் வரி பணம். இதுக்கு இப்ப நான் என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? சும்மா சொல்லுங்களேன். இங்க காட்டின வேகத்தை இங்க காட்டணுமா கூடாதா? இப்ப சவுக்கு சங்கர் தானே பேசிட்டு இருக்கிறோம் எல்லாரும். ஆமா, கரெக்டா? நேரு விஷயத்த பேசுறோமா? இல்ல, இது அரசனுடைய ஒரு டாக்டிக்ஸ். இதெல்லாம் இந்த நேரத்தில் இதை செய்தால் சரியாக இருக்கும். இது எப்படி ஒரு வாரம் சவுக்கு சங்கர் ஓடிட்டு இருக்கும். கரெக்டா? நேரு தூக்கி கிடப்புல போடு, பள்ளத்துல போட்டு. 1020 கோடி இப்ப, முன்னாடி 888 கோடி. அது டிஜிபி கிட்ட கொடுத்தது ஆவணங்களோட சேர்ந்து அடிச்சது. இப்ப 1020 கோடி. இது இல்லாம இத்தாலியில 4 பெரும் நிறுவனங்களோட நேருவோட தம்பி பேச்சுவார்த்தை நடத்தி முதலீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுற விவரங்கள் உள்பட சேர்த்து கொடுத்ததாக சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் யார் அப்பமுட்டு பண்ணது கேள்வி வருதா? உலகத்திலேயே ஆசியா கண்டத்துல இல்லை, இந்தியா எப்படினாலும் எடுத்துக்கோ, மிகப்பெரிய அரிசி ஆலை மில் நேருது தான் இருக்கு. மிகப்பெரிய அரிசி ஆலை, நவீன ஆலை. ஆமா, முதன்மையானது அவரது தான். மிகப்பெரிய ஈசிஆர்ல போனீங்கன்னா மிகப்பெரிய உயர்ந்த ஒரு கட்டடம் அவரது தான். காவேரின்னு சொன்னாக்கா அவருடைய காவேரி தானே அவங்களது ரைஸ் மில். இது ரைஸ் மில் பேரு காவேரி பேர்ல தான் இருக்கு. அந்த காவேரி ஹாஸ்பிட்டல் இது மிகப்பெரிய நீங்க ஒரு டசனுக்கு மேல சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியாக நீங்க இருந்தது. யாரோட அப்பா மட்டும் சொத்து? நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு சம்பாதிக்க முடியுது? ஏன் நீங்கள் மற்ற ஒரு எளிய மக்கள் உழைச்சி வரவன்னு கூட விட்டுருங்க, நடுத்தர வர்க்கத்துல பணக்காரங்க கூட போடுற முதலீடுக்கு இந்த மாதிரி வர முடியல, நீங்க மட்டும் எப்படி வரீங்கன்னா? வாங்குற 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி உலகம் வாங்கிட்டு நம்ம மற்ற நாடுகள்கிட்ட இங்க கடன் வாங்குறோம்ல, மக்கள் பேரை சொல்லி திட்டங்களை சொல்லி, இதெல்லாம் எங்க போகுது? இப்படிதான் நாசமா போயிட்டு இருக்கு மக்கள் நல திட்டங்கள். ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்குது. சொல்றாரு முறையாக டெண்டர் விடணும், அப்படி எதுவும் விடவே இல்லை இவருடைய துறையில. புரியுதுல உங்களுக்கு? நியாயமா டிஜிபியோ இல்ல லஞ்ச ஒழிப்பு துறையோ அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு போட்டிருக்கணும்ல சார்? இங்க சவுக்கு சங்கர் மீது காட்டின வேகத்தை இங்க கட்டாயம் போட்டிருக்கணும். ஏன் காட்டல? அது போட்டாதான் அரசு ஆதரவுன்னு சொல்ல வர்றது.
இருக்கக்கூடியவர் அரசு அதிகாரி பெற்ற ஆதரவு நம்ம போட்டால் நமக்கு என்ன சிக்கல் வருமோன்னு இங்கே ஒரு பயம். ஓ. இப்போ எதுக்கு அந்த அதிகாரி வெங்கட்ராமன் அவர் வந்து நல்ல நல்ல மனிதர், அவர் உண்மையிலே சிக்கல் வேணான்னு அவருக்கு உண்மையிலேயே உடம்பு வேற சரியில்லை, இதான் இன்சு இந்த நேரத்தில் சொல்லிட்டு இங்கே இவர் முடியாது போட வேணாம்னு அழுத்தம், அங்கே டெல்லியிலேருந்து போடணுன்ற அழுத்தம். இப்போ மருத்துவமனையில் படுத்துக்கிட்டார். ரெண்டுக்கும் மத்தியில் மருத்துவமனையே கதியாக கிடக்குறான் ஒடுங்கப்பான்ட்டுன்னு. இப்போ நீங்கள் 7வது இடத்துலேருந்து கொண்டு கொண்டு டிஜிபியாக போட்டு வைக்கிறீங்க. சரி, இப்போ திரு அபய்குமார் சிங் பண்ணிடுவாரா? பண்ணணும், யாராக இருந்தாலும் பண்ணணும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நேருவோட விஷயத்துக்கு நேராக வந்துடும். இதெல்லாம் யார் விட்டு பணம்னு தெரியல. ஒருவேளை அவங்க முன்னோர்கள், அவங்க அப்பா, அவங்க தாத்தாலாம் சம்பாரிச்ச பணத்தை தான் அவர் போட்டு முதலீடு எடுத்து போறாரு. இவ்வளோ பணம்னா இருந்துட்டு போட்டு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, இல்லை நீ யாரோட சிரிக்காதீங்க தம்பி, இது வேதனையான ஒன்று. இது இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக இருக்கணும். சவுக்கு சங்கர விஷயத்துக்கு பேசுகிற அளவுக்கு நீ கொண்டு வச்சு நிறுத்திருக்கிற, இதை பின்னுக்கு கொண்டுட்டு போற ஏன்றது கேள்வி இருக்குது. இல்லை சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, கொளத்தூர் தொகுதியில் அவருடைய வெற்றி செல்லுமா செல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது சைதை துரைசாமி போட்ட அந்த வழக்கு வந்த விஷயம் பேச்சு, அது பேச்சு அது விஷயம், அந்த வழக்கு வந்தது எதனா பேசுனாங்களா ஊடகத்துல? சத்தியமா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு யாருக்குமே தெரியல, யாருக்குமே செய்தியே வரல. என்னன்னா பயம், அச்சப்படுகிறார்கள். இது வந்து ஒரு இருண்ட காலம் அப்படின்ற நிலைக்கு வந்திருக்காங்களோ. இதையெல்லாம் பேசணும் ஊடகங்கள், இதுதான் முதன்மையா பேசிருக்கணும். இப்ப நேரு மேல வழக்கு நம்ம கடந்த முறை சொல்லியிருந்தோம், டிசம்பருக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஆட்டம்லாம் இருக்கலாம் அப்படின்னு தொடங்கி இருக்கிறது. நம்ம அப்படி நினைக்கிறோம், திடீர்னு பார்த்தா சைலண்ட் ஆகுது. ஆமா, புரியுதில்ல? என்ன பண்ணணும்? அருண் நேரு அம்மையார் நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு இப்ப என்ன திடீர்னு போய் சந்திக்கிறீங்க? தொகுதி நலனுக்காக. அப்ப இத்தனை வருஷமா தொகுதிக்கு எல்லா நலனும் வந்துட்டு இருந்துச்சு, இப்ப வரலையா? சாவரப்பண்ண சங்கரம் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள். இங்க ஆட்சி ஒன்று திமுக ஆட்சி, இதுக்குள்ள செய்துக்கணும். தொகுதி எம்பி நிதி டெல்லியில கொடுக்குறாங்க, கரெக்டு, அது வாங்குறதுக்கு போற. அப்ப இதுக்கு முன்னாடி உனக்கு எல்லா தொகுதியும் அப்படியே பாயாசமா வந்துட்டு இருந்துச்சு, இப்ப மட்டும் தடைப்பட்டு போச்சு. உடனே புறப்பட்டு போய் நீங்க அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கம்மா, எங்க தொகுதிக்கு வரல, அதனால நிதி. யாரை ஏமாத்துறீங்க இதெல்லாம்ன்ற? என்ன டீலிங் நடக்குது அங்கன்ற? இப்போ இதில் அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி திமுகவை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்குதா இல்லையான்னு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே வந்து பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கா இல்ல திமுகவோட கூட்டணி வச்சிருக்கான்னு தெரியல. எனக்கு உண்மையிலே இந்த கேள்வி இருக்குது தம்பி. இது இந்த சந்தேகம் எங்க உருவெடுக்குதுன்னா, டாஸ்மாக் ஊழல்ல 1 லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஊழல் நடந்திருக்கு. இதுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் சம்பந்தப்பட்டு இருப்பதாக பேசப்பட்டுச்சு. அடுத்த 2 நாள்ல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் 4 வருஷமா போகாதவர் அன்னைக்கு போறாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போகுது, அது அப்படியே ஸ்டே ஆகுது. இது ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி மீது ஒரு சந்தேகம் இருக்கிறது பலமுறை நம்ம பேசல. அததான் வந்து அருண் நேரு அவர்கள் பார்க்கிறார் போல இருக்கு. அப்போ டெல்லிக்கு போய் பார்க்க வேண்டியவர்களை பார்த்தா நடவடிக்கை இருக்காது அப்படின்ட்டு இவர் போறாரு. அப்படிதான் இப்ப பார்த்தா அடுத்த நாளே கோலா அன்னைக்கு நைட்டே வந்து ரோட் ஷோ அவரே தானா நடந்து போறாரு, மக்களை பார்த்துட்டு போற காட்சியெல்லாம் வருது நேரு. அதை நாங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரியான இதை காட்டிக்கிறாங்கல்ல. அப்போ உங்களுக்கு வருமான வரித்துறை இடி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்க ஆவணங்கள் பொய்யா மெய்யா? பொய்யனா நீங்கள் ஏன் வழக்கு போடலாம் அவங்க பேரில்? இப்போ நீங்கள் தற்காலிகமாக அதை வந்து நீங்கள் நிறுத்தி வைக்கலாம். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு யாரோ ஒருத்தர் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி விஜிலன்ஸ் மேலே கொடுத்துருக்குறோம், வாய்ப்பு இருக்கா, வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை உத்தரவிட வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தில் உத்தரவு யாருன்னா வாங்குவாங்க. இல்லை இடியே வாங்கலாமா? இடியும் வாங்கலாம், பொதுநல வழக்கும் போட வைக்கலாம். புரிதல் உங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுப்பாங்க. இவர்கள் வந்து இந்த வழக்கை போடுற மாதிரி தெரியல, சிபிஐ எடுங்க சொல்லலாம். அதனால இந்த வழக்கை வந்து சிபிஐ எடுத்து நடத்தலாம். இல்ல நீதிமன்ற உத்தரவின் பேர்ல முதல்ல வழக்கு பதிவு செய்ய வைக்கணும் அப்படின்னு வழக்கு பதிவு செய்ய வைக்கலாம். யாராவது கிளம்பனா நடக்கும். அன்னைக்கு பரபரப்பான காட்சிகள்லாம் நடக்கும். அதெல்லாம் வெளியில வந்துடக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் செய்யப்படுது அப்படின்ற கேள்விலாம் இருக்குது. நேரு இது வந்து இது ஒரு தொடக்க புள்ளி தான். இன்னும் 2-3 விவகாரங்கள்லாம் இருக்குது, அது அடுத்தடுத்துலாம் வெடிக்கும் அப்படின்லாம் சொல்ல வராங்க. ஆனால் அவங்க வந்து டெல்லிக்கு ஒரு பெரிய பைபாஸ் வச்சுருக்காங்க தனியாக அண்டர் கிரவுண்டில். அதில் அந்த பைபாஸ் ரோடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கான பைபாஸ் ரோடாக தான் இருக்கும். அந்த ரோட்டில் இவங்க ட்ராவல் பண்ணி போய் டெல்லியில் சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. அந்த பட்டியலில் அடுத்த இடத்துல எங்கள் திருவண்ணாமலை ஏவா வேலு எல்லாருமே அவங்க நெருங்கின தொடர்பில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்களெல்லாம் ஆட்டோவோ அசைக்கவோ முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. நீ நானும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும். நம்ம பணம் தான் கொல்ல போயிட்டு இருக்குது. நாங்கள் இதை வாரி கொடுத்தோம், அதை வாரி கொடுத்தோம், இவ்வளோ கொடுக்குறோம், மகளிருக்கு இவ்வளோ கொடுக்குறோம், நீங்கள் வசனம் பேசிகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் யார் வீட்டு காசு, எங்கேருந்து கடன் வாங்கி கொடுக்குறீங்கப்பா அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை உங்களுக்கு. புரியுது இல்லை?
அதான் RSS ஓடு திமுக கைகோர்த்து அண்டர் கிரவுண்ட் டீலிங்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அதானே சீமான் பார்த்தேன், அவர்கள் எங்கடா வரலையேன்னு நினைச்சேன் நான். ஏற்கனவே பாஜகவின் பி டீம்னு விமர்சிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு திமுகவுடைய பி டீம்னு பேசப்படுது. அது வேற விவாதம், அதை நம்ம பேசுவோம். RSS மேடையில திரு சீமான் அவர்கள் போயிட்டு பேசுகிறார். மேடைக்கு போனதே சர்ச்சையாச்சு. அந்த மேடையில பேசின வார்த்தைகள் இன்னும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிராமணர்களை வைத்துக் கொண்டு நான் திராவிடத்தை ஒரு ஆட்டம் காண வைப்பேன். எந்த பார்ப்பனர்களை வைத்து நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களோ அதே பார்ப்பன கடப்பாரையும் தலைக்குள்ள இறக்குவோம், திராவிட தலைக்குள்ள இறக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. சொல்றது சரி, தமிழ் தேசிய வட்டத்துக்குள்ளாகவே விமர்சனத்துக்குள்ளாகுது. வரும் தான். கூடுதலாக உங்க பேரை பயன்படுத்தியே இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் சீமானுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருப்பீர்கள்ன்ற கேள்வியும் வருது. இதுல என்ன பண்ணணும்ன்றாரு. இப்ப சீமானை எதிர்க்கணும்னா நான் முன்னாடியே எதிர்த்துக்கணும். உங்களை வந்து திமுக ஆட்களை வந்து பார்த்துட்டு வந்த பிற்பாடு யாரு சிஎம் பார்த்துட்டு வந்தோடனே கம்முனுமே இருக்கிறாரு, மௌனமா தான் இருக்கிறாருன்னு நீங்க தொடர்ச்சியா ஒரு பக்கம் விமர்சனம் வந்துட்டு இருக்கிறப்பவே பேசியிருக்கணும். கரெக்டா? அப்போ உங்களுக்கு இனிச்சுதா திமுக ஒட்டு துணைகளுக்கு? அதுக்கு யாராவது ஒருத்தர் விழுந்து பதில் எழுதியிருக்கீங்களா? என்ன நடந்தது? ஒரு நிகழ்ச்சி, அது RSS RSSல இருக்கக்கூடிய ஒருத்தர் தனியாக வச்சுக்க ஒரு நிகழ்ச்சி, ஒரு அமைப்பு, அதன் அமைப்பின் பேர்ல நடத்துறாரு பாரதியாருக்கு. பாரதியாரை பற்றி தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இல்லை, ஒட்டுமொத்த கருத்தும் சிலது இருக்கிறது. முதன்முறையாக பெண் விடுதலையை பற்றியும் நாடு விடுதலையை பற்றியும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை பற்றியும் எல்லா அடிமைத்தனத்தினுடைய விடுதலை பற்றியும் பேசிய ஒரு மாமனிதன், மகா கவி அப்படின்றத அடிப்படையில் அவர் பேசிட்டு வராரு. இதுல எப்படி உடனே ஊந்து குதிச்சு இவ்வளோ ரைட்டப் எழுதி இதை ஏன் என்ன உள்பட நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேரை ஒரு 7 பேரை போட்டு முட்டு கொடுக்குறார்கள் சீமான் எழுதுறீங்களே, அப்புறம் பதிலுக்கு கேட்டவங்க கோவம் வந்துடுது இல்லை? சொல்லுங்க. இவர் ஒரு நிகழ்ச்சியில போய் பேசிட்டு தான் வந்தார், முடிஞ்சு போச்சு. இவருக்கும் RSSக்கும் சம்மந்தம் இல்லை. நாளைக்கே திரும்ப தமிழ்ல அர்ச்சனைன்னு பேச போறாரு, அந்த இடத்துல RSS முடியாதுன்னு 2 முட்டியும் தான் நிற்கும். அவங்க ஏற்க போறதில்ல தமிழ்ல அர்ச்சனைன்றதை RSS ஏற்க. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல 2 அடி அடிச்சிருக்காரு. முருகனும் சிவனும் இந்து கடவுளா? ஆமா, எல்லாம் அதுல கேட்டுக்கிறாரு. அது முரண்பாடு அவங்களுக்கு வந்துட போகுது. ஆனா நீ என்ன பண்ற சொல்லுங்க? வரிசையா பேசியிருக்கு. நீ தொடக்கத்திலிருந்தே RSS ஓடு கள்ள உறவு இல்லை, நேரடியான உறவு வச்சு கை கோர்த்துட்டு இருந்துட்டு இருக்கிற. வெங்கையா நாயுடு யாரு? RSS வார்ப்பு நான் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டார். அவர் துணை ஜனாதிபதியா இருக்கிறார். ஏன் உங்க கட்சியில கூட்டணி இருக்கக்கூடிய சொக்கத்தங்க சோனியா அம்மாவை கூப்பிட்டு நீங்க வச்சுட்டு அந்த சிலையை திறந்தா கருணாநிதி எழுந்து வந்துடுவாரா இல்லை வராம போயிடுவாரா? சொல்லுங்க. உன் கூட்டணி கட்சி தானேங்க. உன் கூட்டணி கட்சியை உங்களை 10 வருஷம் தாங்கி பிடிச்சி நல்ல பதவிகளை கொடுத்து உன்னை தாங்கி பிடிச்சி மை ஃபாதர் அப்படின்னு சொன்ன அந்த சோனியா காந்தியை கூப்பிட்டு திறக்கிறதுக்கு அருகதை இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு வெங்கையா நாயுடே தான் வேணும்னு ஒரு பார்ப்பன RSSனுடைய மெம்பரை கூப்பிட்டு கேட்டால் துணை ஜனாதிபதி வந்து திறக்கணும். உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு கனவு வருது? இருக்கு, அது காரணம் இருக்கு. கல்வெட்டுல நாயுடுன்ற பேர், ஐ மீன் வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதி என்ற வாசகத்தோடு கல்வெட்டு இருக்கும். அப்ப நாயுடு சாதி இல்ல? இல்ல, நான் அதை சொல்ல வரல. ஐயோ, அதுக்கு சம்பந்தம் இல்ல. சரி, வெங்கையா நாயுடு அப்படின்ற கல்வெட்டுல துணை ஜனாதிபதினு இருக்கும். 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வரக்கூடிய அடுத்த சமுதாயத்தினர் ஒருவேளை அந்த சிலையை இருக்கும் போது அதை பார்த்தார்கள் என்றால் துணை ஜனாதிபதி வந்து திறந்திருக்கிறாரா என்று சொல்வார்கள். அந்த மரியாதைக்காக வைத்திருப்பார். சரி, நீ மரியாதையை பாப்பியா கொள்கையை பாப்பியா? சொல்லுங்க. இப்போ எனக்கு மரியாதை வேணும்னா நான் என்ன வேணாலும் போயிடலாம், சாயம் எப்படி வேணாலும் போயிடலாம். நீங்க அண்ணா சொன்னதான் எனக்கு சொல்ல வரேங்க. உனக்கு துண்டு வேணுமா வேஷ்டி வேணுமா? வேஷ்டி தான். நீ வேஷ்டியை அவுத்து போட்டுட்டு ஓடிட்டு இருக்கிறியப்பா. சரி, 2வது நாணயம் அப்பா பேர்ல விடுறாங்க. ஒரு மூத்த தலைவர், சரி ஓகே, கொண்டு வந்து பாஜக, அதெல்லாம் உங்களுக்கு உடனே நடக்குது. எப்படி அப்போ RSS வரவு இல்லையா? பாஜக வரவு இல்லையா? நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நாணயம் இல்லை, உங்களுக்கு அப்பாவுக்கு மட்டும் வந்துடுது. உடனே கேட்டால் மூத்த தலைவர், சரி ஒத்துக்கிறோம். அதுக்கு கூட நீங்கள் நேரம் யாரை கூப்பிட்றீங்கன்னாக்கா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கே தான் வரணும். ஏன்னா RSSனுடைய ஒரு கட்டமைப்பில் இருந்தவங்க அவங்களாம், அதனுடைய வார்ப்பாக இருந்தவங்க வெளிப்படையாக சொல்லிக்கிட்டே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க. ஏன் வேற யாருன்னா கூப்பிட வேண்டியதானே உங்களுக்கு? சொல்லுங்க. சிதம்பரம் வெளியிட்டாருன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காதா? முன்னாள் நிதியமைச்சர், முன்னாள் பாதுகாப்பு உள்துறை அமைச்சர், முன்னாள் உள்துறைக்கே இருந்தவர், முன்னாள் நிதியமைச்சர், PM அடுத்த கேடர் என்ற மாதிரி வருது. அது கூப்பிட்டுருக்கலாம். சிதம்பரம் கெட்டு போயிடுச்சு அவங்களுக்கு. அது என்ன காங்கிரஸ்னா கசக்குது உங்களுக்கு, RSS பாஜகனா அப்படியே உங்களுக்கு இனிக்குது. உங்கள் பட்டியல் தெரியுதா? உங்கள் ரோடு தெரியுதா? அதெல்லாம் இல்லை. சீமான் ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு வந்துட்டார்னா பாஜக கூடவும் RSS கூடவும் கை கோர்த்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறது நீங்கள் தான், திராவிட கும்பல் தான்.
எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து சீமானை வந்து சொல்கிற முட்டு கொடுக்குறோன்னா இதை பேசினா முட்டு கொடுக்குறதுன்னு அர்த்தம் ஆகிடுமா? ஏதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் திமுக திராவிடம் வலிமையாக எதிர்க்கிறோன்னு ஒன்று சொல்லுங்க பாப்போம். புதிய கல்விக் கொள்கை அது கொண்டு வந்தாச்சு, பெயிண்ட் அடித்து கொண்டு வந்துட்டு தான். நான் சொல்லலை, நீங்கள் கொண்டு வந்த மிக பெரும் கல்வியாளர் டாக்டர் ஜவஹர் நேசன் உட்காந்து ப்ரெஸ் மீட் போட்டு உங்களை நார் கீழ்ச்சிட்டு 420 நீங்கள் அப்பாவி மக்களுக்கு இந்த கல்வி கிடையாது, பணம் படைச்சவனுக்கும் வசதி இருக்கிறவனுக்கும் தான் இந்த கல்வி, இது ஒரு வியாபாரமாக போக போகிற கல்வியை பெயர் மாற்றி நீங்கள் கலர் அடித்து கொண்டுட்டு வரீங்க உள்ளார அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாரு. வேற என்ன எதிர்க்கிறீங்க சொல்லு பார்ப்போம், பட்டியலில் சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தம்பி. உங்களுக்கு நீங்கள் தான் ஆர்எஸ்எஸோட வந்துட்டு இருக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமான இந்துத்துவ வாடகை தமிழ்நாட்டில் தான் அடிக்குது. ஆர்எஸ்எஸ் இப்போ நேற்று வரல, திடீர்னு அது இருக்குது இல்லை, சுதந்திர காலகட்டத்திலேருந்தே இருக்குது இல்லை ஆர்எஸ்எஸ். கரெக்டாக செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கிறப்போ ஆர்எஸ்எஸ் இருந்தது, அப்பவும் நீதிமன்றம் இருந்தது, அப்பவும் வழக்கு போட ஆள் இருந்தது, அப்பவும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவு வந்துட்டு நடத்தலாம்னு சொன்ன பிற்பாடும் ஏன் இதில் சட்டம் ஒழுங்கு கடை நான் அனுமதிக்க மாட்டேன்னு அவங்க இதெல்லாம் நின்று நடத்தவே உடலையே. ஆமாம், அணிவகுப்பு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கூட நடத்தல, கூட்டணியில் இருந்தப்போ கூட விடலை. ஏன்னா எனக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நீங்கள் என்ன கோர்ட்டு உத்தரவு நாங்கள் நடத்தோம், காலை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆர்எஸ்எஸ் காலை பிடிச்சிட்டு கரசேவை பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாதம் கழுவி கொண்டு இருக்கிறது இங்கே நீங்கள் தான். ஒரு ஆன்மீக எடப்பாடி மாதிரி நின்று இருக்கணும், செல்வி ஜெயலலிதா மாதிரி இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தப்போ கருணாநிதி அவர்கள் கூட கொஞ்சம் நீக்கு போக்கா இந்த மாதிரிலாம் நடத்த அனுமதிக்கல. இது பெரியார் மண்ணு அப்படின்ற ஒரு கௌரவத்துக்காவது சில விஷயங்களை விட்டு கொடுத்து ஏதோ பண்ணி நெளிவு சுழிவாக நடத்த விடாமல் பண்ணிட்டு இருந்தார். பகிரங்கமாக நடத்த கேட்டால் கோர்ட் ஆர்டர், கோர்ட்டு நீங்கள் தான் வந்துச்சா முளைச்சி உங்களுக்கு. கையாளாத தகனத்தை நீ காட்டுற, நீ காம்ப்ரமைஸ் ஆகிற ஆர்எஸ்எஸ் கூட கை கோக்குற, அதுதான் நான் சொல்ல வரேன். புரியுதுல்ல? நீங்கள் வந்து இந்த சீமா அந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு வந்துட்டாருன்றத ஒரு விஷயத்தை வச்சுட்டு பேசிட்டு இருக்காதீங்க. ரைட் அப் எழுதக்கூடிய ஒட்டி திணைகளே, கூலிவான் படைகளே, இவ்வளோ விஷயம் உங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக கைகோப்பில் இருக்குது. நீண்ட நெடிய காலமாக இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் வந்து கருணாநிதியினுடைய இதுக்கு நன்றி சொன்னது. நெருக்கடியாக இருந்த நாங்கள் நெருக்கடிக்குள்ளே இருந்த ஆர்எஸ்எஸ் ஒரு காலகட்டத்தில் தடை பண்ணாங்க, நிறைய நெருக்கடிலாம் வந்தது. எங்களை தாங்கி பிடித்தது இவர் தான், திராவிடம் இந்த கோஷ்டிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுனாங்க. குஜராத் கலவரம் நடக்குது, இஸ்லாமியர்களுக்காக கோத்தரா ரயில் இருப்பு, அதை ஒட்டி குஜராத் கலவரம் முழுக்க இஸ்லாமியர்கள். கரெக்டா? நீ தான் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் ஆச்சு. இப்போ இருக்கக்கூடிய திமுக அரண் இல்லை. நீங்கள் அன்னைக்கு இந்த மாதிரி பேசுறது நீங்கள் எப்படி மன்னிச்சிங்க? ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் பேசாமல் வாய் மூடி உட்காந்துட்டீங்க. உங்களை அல்லாஹ் மன்னிப்பாரா அவங்கள? என்ன சொன்னீங்க? அதுக்காக என்ன கொதிச்சார கருணாநிதி? அது வந்து அந்த மாநில பிரச்சனை நீங்கள் இங்கே அதை வந்து பேசக்கூடாது, ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டாரு. அது எவ்வளவு ஆர்எஸ்எஸ் பாஜக கூட எவ்வளவு உங்களுக்கு பாஜக இன்னும் சொல்லப்போனால் நீர் ஊற்றி வளர்த்ததே திமுக திராவிடம் தான். அன்னைக்கு மைனாரிட்டி விட்டுட்டு எனக்கு கொள்கை எதிரி நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா தலையெடுத்திருக்காது. அன்னைக்கு அந்த ஆட்சி விழுந்திருக்கும், திரும்ப தேர்தல் நடந்திருக்கும், தேர்தல் வந்திருந்தால் காங்கிரஸ் வந்திருக்கும், பாஜக இன்றைக்கி அப்படியே போயிட்டுருக்கோம். அன்றைக்கி இவங்க போய் முட்டு கொடுத்து 5 வருஷம் தாங்கி பிடிக்க போய் அதுலேருந்து இன்றைக்கி கிளை விட்டு இவ்வளோ வளர்ந்து இருக்குல்ல, அதுக்கு நன்றி கடனாக ஆர்எஸ்எஸ் இவங்களுக்கு மறைமுகமாக இன்றைக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா எவ்வளோ ரெய்டு, எவ்வளோ விஷயம், ஏதாவது ஒன்று உருப்படியாக நடந்திருக்குதா? ஒன்று நடந்துச்சு. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு அதுக்கு வேற காரணங்கள் இருந்துச்சு. வேற என்ன எத்தனை பேர் மேலே இருந்துச்சு, ஒரு கைது கூட நடக்க மாட்டேங்குது. ஏன்னு சொல்லு, புரியுதா? அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா ஆர்எஸ்எஸ்ஸால பலன் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார்? நாளைக்கே ஒரு சிக்கல் வருதுன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு திமுகவா தமிழ் தேசியமானு பார்த்தா திமுகவா தான் எடுக்கும். ஏன்னா நிரந்தர எதிரி தமிழ் தேசியம் அவங்களுக்கு. ரைட், சமரசமாயிட்டு நம்ம கூட தோலில் கை போட்டுன்னு வரவன், நம்மள தோல் மேலாச்சுன்னு ஊராக சுற்றிட்டு வரவன், சுற்றிட்டு வந்துட்டாங்க ஏற்கனவே, சுற்றிட்டு வரவங்க திமுக தான். அதனால திராவிடம் தான் நமக்கு வேணும் அப்படின்னா இன்ன வரைக்கும் திராவிடத்தை தமிழ்நாட்டில் வச்சுட்டு இருக்குது. எப்போதெல்லாம் திராவிடத்துக்கு ஆபத்து வருதோ அப்போல்லாம் கை கொடுத்து தூக்கி வருதே ஆர்எஸ்எஸும் திமுக பாஜகவும் தான் உங்களுக்கு. அதே போல் அங்கே அவங்க விழுந்தப்பெல்லாம் இவங்க தான் தூக்கி விடுவாங்க. வரவு உங்களுக்குள்ளே இப்படி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பொழுதுக்கு போய் சும்மா ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்த சீமான் வந்து இப்படி பேசலாமா, அப்படி பேசியிருக்கலாமா, அவர் பிஜேபி பி டீம்னா நாளைக்கு பாஜக கூட சாதகமாக காரியம் சாதிச்சுட்டு போகிறது சீமானாக இருக்க போகிறாரு, நீங்களாக இருக்க போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. பட்டியல் வரும் எல்லாமும். புரியுதில்ல உங்களுக்கு? நீங்கள் எதுக்கு டெல்லிக்கு அடிக்கடி ஓடுறீங்க, நீங்கள் போனவொடனே எப்படி அமைதியாக ஆகிடுது, என்ன நடக்குது, இவ்வளோ விஷயங்களும் வருது. இந்துத்துவா கைக்கூலிகள்லாம் சொல்ல வரீங்க. இந்துத்துவாவை அதிகம் வளர்த்துட்டு நீங்கள் தான் வளர்த்துட்டுக்கிறீங்க. கோயிலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊபியில் இருக்கக்கூடியதை விட காவி வாடகை நிறைய அடிச்சிட்டு இருக்குது. சமீப காலம் பார்த்துருப்பீங்கள்ல, நல்லா தானே இருக்குது உங்களுக்கு. கோயிலெலாம் 10,000 கோயில் 12,000 கோயிலுக்கு மேலேயே நாங்கள் குடமுழுக்கு செஞ்சு வச்சுருக்குறோம். சேகர் பாபு சொல்லியிருக்கிறாருல்ல.
உத்தரப்பிரதேசத்தோட யோசிச்சானுங்க கோமடம் திறக்கிறதுக்கு. நீங்கள் திறந்து வச்சுட்டீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? பெரியார் மண் வேறு குறுக்கு நெடுக்குமா ஓடுறீங்க. இதெல்லாம் ரைட்டப் எழுதுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பழப்புக்கு ரைட்டப் எழுதாதீங்க. நிரந்தரமாக இதெல்லாம் யோசனை அனலைஸ் பண்ணிவிட்டு டெல்லியில் பாஜக காலால் சொல்கிற வேலையை கையால் செய்துட்டு இருக்கு. திமுக எதையும் எதிர்க்கவே இல்லை இன்ன வரைக்கும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதுங்க. ஏகலைவனை போன்றவங்க குற்றம் சொல்லுங்கன்னு சொல்ல வரேன். சரிங்க. பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.